அரசியல் நடைமுறையை அறியாமல் உரக்க சத்தமிட்டு ஊரை ஏமாற்ற இபிஎஸ் முயற்சிக்கிறார் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீன, அரசியல் நடைமுறையை அறியாமல் உரக்க சத்தமிட்டு ஊரை ஏமாற்ற முயல்வது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என்று அமைச்சர் சாமிநாதன் தற்போது ஒரு கண்டனத்தோடு ஒரு விளக்கத்தை தற்போது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக புதுடில்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகள் சுழற்சி முறையில் தான் அனுமதிக்கப்படுகிறது என்றும் 2023, 2024 ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழக அரசினுடைய ஊர்திகள் இனி 2026 ஆண்டில் தான் பங்கேற்க முடியும் என்பதுதான் மத்திய அரசினுடைய நடைமுறை. இது கூட அறிந்து கொள்ளாமல் அரைவேக்காடுத்தனமாக பிதற்றுவது அறியாமையினுடைய உச்சம் என்று அமைச்சர் இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தின் போதே கிட்டத்தட்ட 2017, அதே போன்று 2019, 2014, 16, 2017, 19, 20, 21 ஆகிய இந்த 6 ஆண்டுகள்ல மட்டுமே தொடர்ச்சியாக இல்லாமல் அதிமுக ஆட்சியில அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன என்றும், அதே போன்று தமிழகத்துல 2021 ஆண்டுக்கு பிறகு திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022 ஆண்டில் தமிழக ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போதே அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கடுமையான கண்டனத்தினை பதிவு செய்து அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அலங்கார ஊர்திகள் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று 3ஆம் பரிசு வரை பெறக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது என்றும், ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறியாமையினுடைய உச்சத்தில் அவர் பிதற்றி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டோடு அவர் இந்த அறிக்கையை விடுத்திருக்கிறார். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய பல்வேறு சாதனைகள் அடங்கிய பல்வேறு திட்டங்கள் அடங்கிய அலங்கார ஊர்திகள் டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த அணிவகுப்பு ஒத்திகையில பங்கேற்றிருப்பது 2026 ஆண்டுக்கான குடியரசு தின விழாவுக்கான ஒரு ஒத்திகை தானே தவிர வரக்கூடிய ஆண்டில் இது பங்கேற்க இயலாது என்பது மத்திய அரசினுடைய விதி. இதை கூட அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த ஒருவர் பிதற்றுவது அறியாமையினுடைய உச்சம் என்று தன்னுடைய கண்டனத்தினை இந்த அறிக்கையின் மூலமாக அமைச்சர் சாமிநாதன் பதிவு செய்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.